ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போல மேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நட்சத்திர மண்டலத்தில் நாம் இன்று இரண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை, அதனுடைய பட்சி அப்படின்னு பார்க்கும்போது காகம், அதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லி மரம். இதனுடைய அதிதேவதைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது யமதர்மன், காளி, துர்க்கை போன்ற தெய்வங்களை நம்ம இதுக்கு அதிதேவதைகளாக கூறப்படுகிறது நம்முடைய ஜோதிட அமைப்புல. இந்த நட்சத்திரம் இருப்பிடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முதல்ல நெருப்பு, இது ஒரு கொல்லிக்கட்டை அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண் யோனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுப்பு அப்படிங்கிறது இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய சிம்பல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தை திருப்பி போடுதல் அப்படிங்கிறதும் இதனுடைய சிம்பல். அடுத்தது அடுமனை, பேக்கரி அப்படிங்கிற இடங்கள், பெட்மாஸ்ட் லைட்டு, அந்த பர்னர், ஸ்டவ்வில் இருக்கிற பர்னர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரம். அது இல்லாமல் யானையினுடைய தந்தம், கிட்டத்தட்ட நீர்நிலைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த யானை வாழும் பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பூரா இந்த பரணி நட்சத்திரத்திற்கு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஓலையில செய்யக்கூடிய அந்த விசிறி, இதெல்லாம் கூட ஓலை பொருட்கள் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த துரியோதனன் இந்த நட்சத்திரத்துல பிறந்ததுனால இந்த துரியோதனனுக்கும் இந்த அமைப்பு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மின்சார பல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வரும். அந்த டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்ரு, இது எல்லாமே இந்த எக்ஸ்ரே, ஹீட்டரு அப்படிங்கிற அமைப்பு பூரா இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வரும். ரெண்டாவது, இது சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த அலங்கார பொருட்கள்லாம் இந்த நட்சத்திரத்தோட ஒப்பிடலாம். இந்த சுண்ணம், இந்த ஃபேஸ் பவுடர், இதெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கான அமைப்பு. வெள்ளி மற்றும் எவர் சில்வர் பாத்திரங்களும் இந்த அமைப்புல வரும். அடுத்தது, இந்த நட்சத்திரத்தினுடைய நபருக்கான குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் துரியோதனனுடைய கேரக்டரை ஈக்குவலா இவங்களுக்கு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் எப்படி எல்லாம் பிரதிபலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஜாதகர் தன்னுடைய பெயரை மாற்றக்கூடாது. ஆரம்பத்தில் என்ன பெயர் இருக்கிறதோ அந்த பெயரை இவங்க காலம் பூரா வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா துரியோதனன் அப்படிங்கிற பேரு இந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த கேரக்டருக்கான பேரு ஃபர்ஸ்ட்ல இல்லை. இரண்டாவதாக வைத்த பெயர் தான் துரியோதனன். அதற்கு முன்ன வைத்த பெயர் அப்படின்னா சுயோதனன் அப்படிங்கிறது தான் இந்த துரியோதனுடைய முதல் பெயர். அந்த பெயர் இருக்கிற வரைக்கும் அந்த பெயரினுடைய அர்த்தங்களை நம்ம முதல்ல பார்க்கணும். சுயோதனன் அப்படின்னா சுயமாக முன்னேறக்கூடிய ஒரு ஆற்றலும் எண்ணமும் செயல்திறனும் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். துரியோதனன் அப்படின்னா அப்படின்னா அடுத்த நிலை, இரண்டாம் நிலை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த பெயரை வச்சதுக்கு அப்புறம் அவனுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் வேறு மாதிரி இருந்ததாக நம்ம புராணத்துல சொல்லப்படுகிறது. அப்போ முதல்ல இவங்க தங்களுடைய பெயரை எக்காரணத்தை கொண்டும் மாற்றக்கூடாது. அடுத்தது, இவங்க பொதுவா எவ்வளவு பலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்காது. இவங்களுடைய ஆளுமை திறன், இவங்களுடைய கெப்பாசிட்டி, இவங்களுடைய நம்பிக்கை திறன், இவங்களுடைய செயல்பாட்டு திறன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இவங்களால மானிட்டர் பண்ணி அதை செயல்திறன்ல காட்டக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சில நேரங்களில் தன்னை அறியாமலேயே சில அவதூறுகளை தான் ஏற்றுக்கொண்டு அதுக்காக சங்கடப்பட ஒரு சூழ்நிலையும் இந்த பரணி நட்சத்திர நேயர்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா ஏனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் தண்ணியில் இருக்கும்போது என்னன்னா
அது சேர்த்த வரையும் மேலே அடிச்சு. அதனால வந்து இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தன்னைத்தானே வந்து ஒரு சிக்கலான பிரச்சனையில் இவங்களே இன்வால்வ் ஆகி அதில் வந்து ஒரு பழி சுமக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது, இவங்க வந்து நண்பர்கள் வட்டத்தை ரொம்ப அதிகமாக நம்பக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. தன்னை நம்புறதை விட தன்னுடைய நண்பர்களை அதிகமாக நம்பக்கூடிய ஒரு நபர்களாக கண்டிப்பாக இந்த பரணி நட்சத்திர நேயர்கள் இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவங்க தாய் தந்தையை விட்டு விலகுவாங்க, அல்லது வந்து தாய் தந்தையினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டார்கள். தான் போன போக்கில் கொஞ்சம் போகக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்ட அன்பர்களாக தான் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களே இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இளம் வயதிலேயே இவங்களுக்கு வந்து பொறுப்புகள் வர ஆரம்பிச்சு, ஏர்லியாக வந்து இந்த குடும்பத்துக்காக அந்த குடும்ப பாரங்களை சுமக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. அதுக்கு படிப்படியாக இவங்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சி அல்லது பதவி உயர்வு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இவங்ககிட்ட ஒரு பர்சனாலிட்டி, பஞ்சுவாலிட்டி இவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம். ரொம்ப டைமிங் சென்ஸ் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றவங்க, இவரும் அப்படித்தான் இருப்பார், மற்றவங்ககிட்டையும் அந்த பர்ஃபெக்ஷனை அவர் கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருமணம் ஆனதுக்கு பின்னாடி ஒரு அந்த திருமணத்துக்கு பின்னாடி கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கணவன் மனைவிடையே ஒரு புரிதல் இல்லாமல் கொஞ்ச நாள் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பு இந்த பரணி நட்சத்திர நேயர்களுக்கு உண்டு. இப்போ நம்ம வந்து அந்த கதைக்குள்ளெல்லாம் நம்ம போக முடியாது. ஏன்னா இந்த துரியோதனுடைய கேரக்டரில் வரக்கூடிய அவருடைய மனைவி பானுமதி, இதெல்லாம் அந்த கேரக்டருக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லெங்க்தாக போகும். அப்போ அந்த பார்க்கக்கூடிய மனநிலை இருக்கிறவங்க ஏதோ கதை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் வந்து அவங்க இடையிலேயே ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அந்த அந்த கேரக்டருடைய சார அம்சங்களை தான் நம்ம வந்து இதுக்குள்ளே நம்ம பதிவு செய்கிறோம். அந்த துரியோதனனுக்கும் பானுமதிக்கும் இடையிலே கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வந்திருக்கு. அடுத்தது ஊர் உறவுகளில் வந்து நல்ல பழகக்கூடிய ஒரு அமைப்பாக பரணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. பருவ உபகாரியாகவும் இருப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு வந்து வாக்கிய வரப்பு சண்டை, அக்கம் பக்கம் பங்காளிகள் சண்டை, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பரணி நட்சத்திர நேயர்களுக்கு உண்டு. கொஞ்சம் இவங்களுக்கு வந்து எவ்வளவு திறமை இருந்தாலும் சில நேரத்தில் வந்து ஒரு இன்னசென்ட் மாதிரி நடந்துக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை இவங்க வந்து ஒரு தெளிவுபடுத்திக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். ரெண்டாவது, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறாமை குணம் வராமல் பார்த்துக்கணும். இந்த பொறாமை குணம் இவங்களுக்கு வந்ததுனாவே இவங்க லைஃப் வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு லைஃபாக இருக்காது. அவங்களுக்கு பல தடைகள், பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இவங்க வந்து பெண்களிடம் கொஞ்சம் நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அதனால இவங்களுக்கு சில கசப்பான அனுபவங்களை கண்டிப்பாக அந்த பெண்களிடையே பழகும்போது இவங்களுக்கு கண்டிப்பாக தரும். அதனால அப்போ பழகும்போது ஒரு லிமிட் வச்சு பழகினாங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உறவுகள் இடத்துலையும் சரி, இவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த நிலைக்கு இவங்க ஒரு காலகட்டத்தில் தள்ளப்படுவது உண்மை. அதனால எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தது, இவங்க வந்து மருத்துவம் சார்ந்த துறையில படிக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு வந்ததுன்னா அதை அவங்க முழுசா படிச்சிருந்தாலும் கூட அதை தொட்டு அவங்களுடைய வளர்ச்சி இருக்காது மருத்துவம் சார்ந்த துறையில. ஏன்னா வந்து துரியோதனனுக்கு வந்து 2 பேர்த்துக்கு தான் வந்து இந்த இறந்தவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய மந்திரம் இந்த 2 பேர்த்துக்கு தான் தெரியும். ஒன்று வந்து சுக்கராச்சாரியருக்கு, அடுத்தது துரியோதனனுக்கு. ஆனா துரியோதனன் வந்து அதை சரியா பயன்படுத்த மாட்டான். அதனால அந்த செத்தவங்களை உயிர் பிழைக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகாது. அப்ப அதனால இவங்களுக்கு
மருத்துவம் சார்ந்த தொழில் வந்து படிச்சிருந்தாலும் கூட இவங்களுக்கு அது பெரிய அளவில் டெவலப்மெண்ட் தராது. இடையிலேயே வந்து டிஸ்கன்யூட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த பரணி நட்சத்திர நேயர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது அவங்களுடைய தசாபுத்தி காலங்கள் வரும்போது அவங்களுடைய லக்னம் தசை புத்தி அமைப்பு கொண்டு அந்த காலகட்டத்தில் அதை பார்த்து அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பொருளாதாரத்தில் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போகக்கூடியவங்க. தொழில் அமைப்பில் வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காவல்துறை, ஜட்ஜு, கருவூலக பணியாளர்கள், இப்படி நல்ல ஒரு உயர்ந்த வங்கி பணியில் ஒரு மேலாளர், இந்த மாதிரி அமைப்பில் ஒரு நல்ல நிலைப்பாட்டை கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் இவங்க வீட்டில் வந்து இந்த சீட்டாடுதல், தாயம், இந்த மாதிரி விளையாட்டுகள் வந்து இவங்க வீட்டில் விளையாடுறது தவிர்க்கப்பட வேண்டும். அதனால வந்து ஒரு பெரும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால இவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க மேக்சிமம் வந்து பார்க்கலாம். அதாவது நடைமுறையில் வர்ற மாதிரி சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் கூட, இந்த பங்கு சந்தை இதற்கெல்லாம் இவங்க போனாங்கன்னு வச்சுக்காங்க, ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் பின்னால் பெருத்த அடி விழுவறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இவங்கெல்லாம் வந்து நியாய தர்மப்படி ஒரு தொழில் செய்யணும். இந்த சூது, ரேஸு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த எல்லாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த காயின், பிட்காயின் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் 2ஆம் நம்பர் பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு ஒத்து வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய அதிதேவதையாக வரக்கூடியவர் யம தர்மன். அப்போ அவர் என்னன்னா ஒழுக்கம், நியாயம், நேர்மை, நீதி இதையெல்லாம் வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சன் தான் வந்து இவர். அதனால இவர்கிட்ட நியாயமா நடந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த கேரக்டருடைய பொருளாதாரத்தை கண்டிப்பா வந்து பரணி நட்சத்திரத்தை நேயர்களுக்கு கண்டிப்பா பொருளாதார சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே போல இவங்களுடைய தாய் வந்து இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுடைய பிரசவ காலத்துல இவங்க பிறக்கிற நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டத்தை தாய்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்களுடைய தாய் வந்து இந்த கண்டத்திலிருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. நிறைய வந்து ரத்தப்போக்கு, அது உதிரப்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தப்போக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அது உதிரப்போக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க தப்பி பிழைப்பதே பெரிய விஷயமாக இருக்கும். இவங்களுக்கு தொடை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கவனமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமா இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சந்தர்ப்பத்துல தாய் உதவி செய்ய ஒரு சூழ்நிலையில இவங்க வரும்பொழுது அந்த நிலைமையை இவங்களால புரிஞ்சுக்கிட்டு அதனோட இணைந்து செயல்பட்டு அந்த வெற்றியை இவங்களால பெற முடியாது. அப்ப தாயினுடைய சொல்லுக்கு இவங்க வந்து தாயினுடைய பாசத்தையோ தாயினுடைய சொல்லையோ கேட்கறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவா இருக்கும். அவங்களுடைய நெருங்கி பழக மாட்டாங்க. அதுவே வந்து தாய்க்கு ஒரு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மேக்சிமம் வந்து இவங்க குடும்பத்துக்கு பரணி நட்சத்திரக்காரங்க மூத்த பிள்ளையா வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக இவங்க கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. உல்லாசம், ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் இல்லையா பரணி, அதனால வந்து இவங்க உல்லாச அமைப்புல போகக்கூடிய, அதிகமா வந்து உல்லாசத்தை விரும்பக்கூடிய ஒரு நேயர்களாக இருப்பார்கள். அதிகாரத்தின் உச்சியில் போக வாய்ப்பு உண்டு. மேலும் வந்து இவங்க வந்து ஒரு கூட்டத்தோட எப்பயும் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. தனித்தனியே வாழக்கூடிய, இப்ப நம்ம முதல்ல பார்த்தோம்ல அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேக்சிமம் வந்து நெருக்கம் இல்லாத ஒரு உறவா அந்த நட்சத்திரமா இருக்கும். பட் பரணி அப்படி இருக்காது. கொஞ்சம் தோழமை, உறவுகளிடையே ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா வந்து துரியோதனனுக்கு வந்து சகோதரர்கள் 100 பேர். அதுல வந்து விகர்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தம்பி மட்டும் வந்து அவனுக்கு கொஞ்சம் நியாய நேர்மை பிடிக்கும். மற்ற
சகோதரர்கள் பூரா இவர்களோட நெருங்கிய உறவுகள் இருக்கு. ஆனா பங்காளி கிட்ட தான் வந்து இவருக்கு சண்டையை தவிர சகோதரர்கிட்ட ரொம்ப ஒரு நெருங்கிய ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது இவங்களுடைய அதாவது இந்த யமனிடமே போரிட்டு தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டவள் வந்து சாவித்திரி. அந்த பொழுதையே வந்து அதாவது சூரியனையே வந்து மறைக்க செய்த ஒரு அமைப்பு இருக்கும். அப்ப இவங்க பெண்களா பரணி நட்சத்திரம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா கணவன் மீது ரொம்ப பற்றுதலா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஆண்களா இருந்தாலும் பரணி நட்சத்திரம் உள்ள ஆண்களா இருந்தாலும் பெண்கள் மேல ரொம்ப பற்றுதலா இருப்பாங்க. கணவன் மனையே ரொம்ப அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா செவ்வாயினுடைய வீட்டுல இருக்கிற சுக்கரனுடைய நட்சத்திரம் அந்த அமைப்புல பார்க்கும்போது கணவன் மனையே ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக சில பிரச்சனைகள் அவ்வப்போது வரும்போது அந்த பிரிவினை தவிர்க்க முடியாத ஒரு நிலைப்பாட்டை கொண்டதாக இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த பரணி நட்சத்திர நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு தகவல். அடுத்ததாக தாராபலன் அடிப்படையில் இந்த நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரமா வரக்கூடிய சம்பத்து தாரைன்னு சொல்லக்கூடியதுக்கு கார்த்திகை நட்சத்திரம் வருது. அடுத்தது 4வது நட்சத்திரம் சேமதாரைன்னு சொல்லக்கூடியது மிருகசீரிஷ நட்சத்திரம். 6வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சாதகதாரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். 8வது நட்சத்திரமாக வரக்கூடியது மைத்ரேய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆயில்ய நட்சத்திரமாகும். பரம மைத்ரேயம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரமாக வருது. சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை அமைப்புகளுக்கு அந்த தாரை நட்சத்திரம் சமுதாய தாரை சொல்லக்கூடிய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமாகவும், அதிக பலனை தரக்கூடிய நட்சத்திர தாரை அப்படின்னுங்கிறது சித்திரை நட்சத்திரமாகவும் வருகிறது. நம்ம உறவுகளுடைய பந்தத்துல வந்து ஒரு சிறப்பு தாரை அப்படிங்கிறது விசாக நட்சத்திரம் வருது. நன்மை தாரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம். சுபதாரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரமும், உலக அளவில் பிரபல்யமாகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரமும், தன்னுடைய இனத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு பிரபல்யத்தை தரக்கூடியது ரேவதி நட்சத்திரமாகவும், அபிஷேக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரமாக வருது. இப்போ இந்த தாராபலன்ல இந்த நட்சத்திரங்களை நாம் எப்படி பயன்படுத்துவதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இதுதான் வந்து தாராபலன். இப்போ மற்ற நம்ம அசுப தாரைகளை நம்ம சொல்லலை, சுப தாரைகளினுடைய நட்சத்திரத்தை மட்டும் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். இப்போ சம்பத்து தாரை அப்படிங்கிறது நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய 2வது நட்சத்திரம். அப்போ நம்மளுடைய ஒரு ஜாதகர் பிறந்த நாளும் இந்த சம்பத்து தாரை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமும் வரக்கூடிய நாளில் இவங்க வந்து ஆலய வழிபாடு செய்யலாம். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து அந்த கார்த்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வடை, பேரிச்சம்பழம், அத்தி இதெல்லாம் வந்து நெய்வேத்தியமாக இறைவனுக்கு படைத்து நாம் உண்ணலாம். இந்த சம்பத்து தாரை நட்சத்திரமாக வரக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திர நேயர்கள் என்னன்னா அத்திப்பழம் அதிகமாக சாப்பிடுவதன் மூலம் இவங்களுக்கு அந்த வெக்கை, வெப்பம் போன்ற நோய்கள், விந்து வளர்ச்சி, பெண்களுக்கு கருப்பை வளர்ச்சியெல்லாம் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால இவங்க வந்து இந்த அத்தி மரத்தை வளர்த்துவது மிகவும் சிறப்பாக தரும். அடுத்தது வந்து சேமதாரை அப்படிங்கிறது என்னன்னா உடல் நலத்தை சொல்லக்கூடியது, உடல் ஆரோக்கியத்தை. இதுக்கு இந்த நட்சத்திரமாக வரக்கூடியது மிருகசீரிஷ நட்சத்திரம் வருது. அப்ப இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரமும் இவங்களுடைய திதியோ அல்லது இவங்களுடைய ஜென்ம நாளோ வரும் அன்னைக்கு இவங்க வந்து என்னன்னா தேங்காய் வந்து இவங்க அதிகமாக தேங்காய் பால் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும். இவங்க வந்து அல்வா அதிகமாக வந்து தானம் பண்ணலாம், தானும் சாப்பிடலாம். இவங்க வந்து இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறத வந்து இவங்க கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். அல்லது கருங்காலியால் செய்த வீட்டில் ஒரு உலக்கை இருக்கிறது, அந்த உலக்கை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொம்மைகளை வீட்டில், யானையினுடைய பொம்மையை கூட கருங்காலி மரத்தில், ஏன்னா அபிஷேக தாரையா அந்த ஜாதி தாரையா வரக்கூடியது ரேவதி நட்சத்திரம், அது பெண் யானை. அந்த மாதிரி யானையினுடைய உருவத்தை இந்த கருங்காலி
மரத்தில் செஞ்சு வச்சுக்கலாம், அல்லது கருங்காலி மாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டாலும் இவங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது ஒரு நமக்கு வந்து சூழ்நிலைகள் வந்து சாதகமாக அமையணும். அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். தானாக வந்து எப்பயுமே சூழ்நிலை அமையாது, நாமளா முயற்சி பண்ணினா கூட அமையாது. ஆனால் இந்த சாதகத்தாரையை நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டு வந்தோமானால் இந்த சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அந்த மாதிரி வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். அப்போ இவங்க என்ன பண்ணலாம், கரும்பு ஜூஸு அதிகமாக தானம் பண்ணலாம். கடவுளுக்கு வந்து நெய்வேத்தியமாக வந்து இந்த கரும்பு ஜூஸை வச்சு படைக்கலாம். அடுத்தது பாயாசம், இந்த மூங்கில் மரம் இதெல்லாம் வந்து புல்லாங்குழல் வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். பாயாசம் செஞ்சு, அதாவது எங்கேயாச்சும் ஒரு விசேஷத்தில் இவங்க வந்து ஒரு கொஞ்சம் காசு கொடுத்து பாயாசம் சேர்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு இவங்களுக்கு வந்து வர விருந்தாளிகள், யாராச்சும் விருந்தாளிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உபசரணைக்கு வந்து பாயாசம் செய்வது வந்து நல்ல பலனை தரும். இப்படி இந்த நட்சத்திர தாரைகளை ஒவ்வொன்றா நாம் வந்து இயக்குவதன் மூலயமாக, மற்றவங்களுக்கு கொடுப்பதன் மூலயமாக நாம் உண்ணும் போதும் அந்த நட்சத்திரம் நமக்கு உடல் ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நம்மளுடைய செல்வ நிலையும் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்தது மைத்ரேய தாரை அப்படிங்கிறது ஆயில்ய நட்சத்திரம். அதனால அந்த முருங்கைக்கீரை உணவை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். புன்னை மரத்தில் புன்னை மரம் வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம், அல்லது தோட்டத்தில் வச்சுக்கலாம், அல்லது புன்னை மரத்தினுடைய அந்த புன்னை எண்ணெயை புங்க எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம ஆலயங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். நம்ம வீட்லேயும் வெள்ளி செவ்வாய் போன்ற நாட்களில் தீபமாக ஏற்றுவதும் நல்ல பலனை தரும். மேலும் வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரங்கிறதுனால வந்து மகாவிஷ்ணு அந்த வாசுகி பாம்பு மேலே படுத்திருக்கிற மாதிரி, சைன கோலத்தில் படுத்திருக்கிற மாதிரியும், மகாலட்சுமி வந்து பாதத்தில் இருக்கிற மாதிரியும் அந்த ஸ்டில்களை நீங்கள் உங்கள் டிஸ்பிளேவிலையோ அல்லது வீட்டில் புகைப்படத்திலேயோ நீங்கள் வைத்து கொண்டு அதை அனுதினமும் பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ண ஓட்டம், மன ஓட்டம், சிந்தனை ஓட்டங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் தன்மையாக வர்றதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பரம மைத்ரேய தாரைன்னு சொல்லக்கூடியது மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் மறுநாளில் வந்து நீங்கள் ஆலய வழிபாடு செய்யலாம். நீர் பூசணி, அதாவது வெண்பூசணி சாறு குடிப்பது நன்மை தரும். அதில் வந்து மோர் குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம். அதை வந்து நீங்கள் வெண்பூசணியை வாங்கி மற்றவங்களுக்கு தானம் கொடுப்பதாலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதிரசம் கூட வாங்கி சாப்பிடலாம், மற்றவங்களுக்கு தானம் கொடுப்பதனால இவங்களுடைய பொருளாதாரம் உயரத்திற்கான வாய்ப்பு உண்டு. இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம். அப்போ ஆலமரத்தடியில் போய் இவங்க டெய்லி உட்கார முடியாது யாரும். மாதத்தில் ஒரு 3 அல்லது 4 தடவை போய் கொஞ்சம் இளைப்பாறுவதன் மூலயமா அல்லது அந்த ஆலமரத்தடியில் ஒரு நல்ல விஷயங்களை சிந்திக்கிறதன் மூலயமா எங்களுடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஆலமரம் பாசிட்டிவ் தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் எவ்வளவு கெட்ட சிந்தனையோடு போய் அங்கே உட்காந்துருந்தீங்கனாலும் அந்த கெட்ட சிந்தனையை மாற்றி உங்களுக்கு நல்ல சிந்தனையாக பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரக்கூடியதாக இந்த ஆலமரம் அமைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்தாரைன்னு சொல்லக்கூடியது உத்தர நட்சத்திரம். இந்த உத்தர நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. இப்போ மகாலட்சுமி வழிபாடு மிகவும் நல்லது. இவங்க வந்து மாதுளம்பழத்தை வந்து உணவாக எடுத்துக்கிறது நல்ல பலனை தரும். உணவில் இந்த வடகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வடகத்தை உணவில் சேர்த்துக்கிறது இவங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிக பலன் நமக்கு வந்து ஒரு தொழிலில் வந்து ஒரு நார்மலான வருமானம் தான் வருது, ஒரு டெவலப்பே இல்லை அப்படின்னா அந்த அதிகமான பலனை தரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கு வருது. அப்போ இவங்க வந்து பப்பாளி வீட்டுக்கு பக்கத்தில் வளர்த்துக்கலாம், அதை தானமாக கொடுக்கலாம், இவங்களும் சாப்பிடலாம். பலரசம் குடிப்பதன் மூலியமாகவும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தரும். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வில்வ மர வழிபாடு. இவங்களுக்கு வில்வ பொடியை வாங்கி சாப்பிடலாம், வில்வ மரத்துக்கு அடியில் போய் தீபம் ஏற்றலாம். அந்த வில்வ மரத்துக்கு நீர் ஊற்றுவதன் மூலயமாகவும் இவங்களுடைய நல்ல பலனை இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும், அதிக பலனும் தரும் சித்திரை நட்சத்திரக்கார நேயர்களுக்கு.
பந்தம் சிறப்பு தாரை அப்படிங்கிறது விசாக நட்சத்திரமா வருது. இவங்க வந்து சப்போட்டா பழத்தை வந்து தானமா கொடுக்கலாம். சப்போட்டா மரம் வீட்டுக்கு பக்கத்துல வச்சுக்கலாம், நல்ல பலனை தரும். வெண்பொங்கல் இவங்க சாப்பிட்றதன் மூலியமாக தானம் கொடுப்பதனாலையும் இவங்களுடைய பொருளாதாரம் ஓரளவுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்மை தாரை. இது வந்து கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரமும் ஜென்ம பிறந்த நாளும் வரும்போது இவங்க போய் அர்ச்சனை செய்வதன் மூலியமாக எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளையும் தனக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன். இந்த இந்திரனுடைய சுபாவம் என்ன பார்த்தீங்கன்னா, யாரும் தன்னுடைய பதவிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்கு அது எவ்வளவு சூட்சமமான வேலைகளை செய்வாரோ அந்த அளவுக்கு சூட்சகமான வேலையை செய்து அந்த தவத்தை கலைக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை வந்து நிறைவேறாமல் செய்யக்கூடியது கேட்டை நட்சத்திரம். அப்ப நம்மளுக்கு எதிரி இந்த சூழ்நிலை இதெல்லாம் நமக்கு வந்து வரக்கூடாது, நமக்கு வந்து நன்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்க அந்த கேட்டை நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம். ஆலய வழிபாட்டுக்கு வந்து இவங்க வந்து பன்னீர் ரோஜா வந்து பயன்படுத்தும் மூலியமாகவும் செரி பழம் இவங்க சாப்பிடுவதன் மூலியமாகவும் அந்த கேட்டை நட்சத்திரம் அதனுடைய பலனை செய்யும். உலகளவுல பிரபல்யம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை இவங்க எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம் சாப்பிடுவதன் மூலமாகவும் மேலும் வந்து இவங்க வந்து இந்த வறுத்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலியமாகவும் இவங்களுக்கு அந்த உலகளவில் ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு நிகழ்வு உண்டாகும். ஜாதித்தாரை சமுதாயத்துக்குள்ள ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா இவங்க வந்து கரும்பு சாறு வந்து குடிக்கலாம், மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கலாம், இழந்த பழம் சாப்பிடலாம். இலந்தையை வந்து நான் அடிக்கடி பார்ப்பது மூலமாகவும் இழந்த பழம் சாப்பிடுவதன் மூலமும் இழுப்பை எண்ணெயை வீட்டில் வந்து தீபம் ஏற்றுவதனாலும் ஆலயத்திற்கு இழுப்பு எண்ணெய் வாங்கி கொடுப்பதாலும் இவங்களுடைய பொருளாதாரம் முன்னேறும். ரெண்டாவது இழந்ததை மீட்கக்கூடியது இழந்தை என்றும் இழப்புக்கு ஈடுகட்டுவது இழுப்பை என்றும் நமது முன்னோர்கள் சொல்கின்றார்கள். எந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம இழுப்பை எண்ணெயும் வந்து பயன்படுத்தலாம், இழந்த மரத்தை அதனுடைய பழங்களை உண்ணலாம், கரும்பு சாறு நமக்கு பயன்படுத்தலாம், அல்லது வந்து ஆலயங்களில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு வந்து கரும்பு வாங்கி தருவது நல்ல பலனை தரும். அபிஷேகத்தாரையாக வருவது அசுபதி நட்சத்திரம். இவங்க வந்து முந்திரியை வந்து தானம் கொடுக்கலாம், தானும் சாப்பிடலாம். எட்டி மரத்தினுடைய வழிபாடு வாரத்துல ஒரு நாள் அல்லது மாசத்துல 2 தடவை எட்டி மரத்தினுடைய வழிபாடு இவங்களுக்கு நன்மை தரும். கொல்லிமலை சென்று அரப்பளீஸ்வரர் ஆலயம் சென்று வருவதும் இவங்களுக்கு நல்ல பலனை தரும். இப்ப நம்ம இதுல வந்து எல்லா நட்சத்திரத்தையும் சொல்லியிருக்கோம். ஆனா இதுக்கு இந்த முடக்கு நட்சத்திரம் மக நட்சத்திரமாக வருது. இவங்க வந்து பரம மைத்திரிய தாரையாவும் மக நட்சத்திரம் வருது, முடக்கு நட்சத்திரமாகவும் மக நட்சத்திரம் வருது. அப்ப இவங்க எந்த மக நட்சத்திரத்தை வந்து அதனுடைய உணவுகளை வந்து தானமா கொடுக்கறது மிகவும் சிறப்பு. வேதை நட்சத்திரமா வரக்கூடியது அனுச நட்சத்திரம். அதனால இந்த அனுச நட்சத்திரத்தினுடைய உணவுகளையும் பாசாத்மி என்று சொல்லக்கூடிய அந்த உணவை தயாரித்து அடுத்தவங்களுக்கு தானம் செய்வதன் மூலியமாகவும் இவங்களுடைய கெடுபலன் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. வதை நட்சத்திரமாக பூச நட்சத்திரம் வருது. அப்ப இவங்க மற்றவங்களுக்கு பாயாசம் செய்து தருவதன் மூலியமாக இவங்களுடைய கஷ்டங்களையும் தோஷங்களையும் குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரமா. அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரமா வைநாசிக நட்சத்திரம் வர்றதுனால இவங்க என்னன்னா இந்த உணவு வகையில பார்த்தீங்கன்னா இந்த தோசை அப்படிங்கிறத வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுப்பதன் மூலமாகவும் இவங்களுக்கு அந்த வைநாசிக நட்சத்திரத்தினுடைய தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கான குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த தாரை அடிப்படையில் வந்து தோஷங்கள் அப்படி அந்த வதை வைநாசிக நட்சத்திரம் வர்ற காலத்துல இவங்க வந்து அந்த நட்சத்திரத்துல ஒரு சுபகாரியங்களும் ஒரு போக்குவரத்து பயணம் சார்ந்த விஷயங்களிலும் ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியும் என்பதனால அந்த நட்சத்திரங்களை இவங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இந்த மக நட்சத்திரம், அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம், இந்த பூசம் அவிட்டம், இந்த 4 நட்சத்திர நாட்கள்லையும் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த சந்திராஷ்டம நாட்கள்லையும் இவங்க வந்து கொஞ்சம் புதிய முயற்சிகள் செய்யாம அந்த நாட்களை வந்து பார்த்து இவங்களுடைய
எண்ணங்களை வந்து குறைத்து கொண்டு அந்த நாளை வந்து எளிமையாக கடந்து போவதற்கான ஒரு சூழ்நிலையை இவங்க உருவாக்கிக்கிட்டா அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல பலன்களை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கும். இப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரம் அன்று இவங்க வந்து பேரிச்சம்பழம், அத்திப்பழம், வடை இவற்றை சாப்பிடுவது அல்லது மலை மேல் உள்ள முருகன் கோயிலுக்கு நெய்வேத்தியமாக கொடுத்து அதை குடும்ப ஆரோக்கியத்திற்கு மேன்மை தருமாறு இவங்க பண்ணிக்கலாம். இப்ப இந்த கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு மலை ஏறுவது ஒரு நல்ல பலனை தரும். 2வது நட்சத்திரம் இல்லையா, அப்ப முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இவற்றையெல்லாம் வந்து அந்த முருகனுக்கு நெய்வேத்தியமாக கொடுக்கணும். ஆலயத்தில் போய் கொடுத்து அதை நாம் வாங்கி உணவாக உண்ணும்போது அது நம்மளுக்கு என்னவா மாறுது, பிரசாதமாக மாறுது. இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு உணவு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு உணவு முதல்ல வந்து இறைவனுக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். அப்போ அந்த இறைவன்கிட்ட கொடுக்கும்போது அது என்ன மாறுது, நெய்வேத்தியமாக மாறுது. அந்த நெய்வேத்தியம் மறுபடியும் திருப்பி நம்மக்கிட்ட வரும்போது பிரசாதமாக மாறுது. அப்போ அந்த உணவு பல்வேறு பரிணாம வளர்ச்சியை பெற்று நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு பயன்படுமாறு நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உணவு உள்ற போய் எந்த விதமான தோஷத்தை ஏற்படுத்தாமல் அந்த தோஷத்தை இருப்பதை குறைப்பதற்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் பயன்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் வரும் நாளில் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் வந்து இந்த புன்னை மரத்தினுடைய புங்க எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெயை வாங்கி, நாட்டு மருந்து கடைகளில் அந்த எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெயை வாங்கி இவங்க வீட்டில் தீபம் போடலாம் அல்லது ஆலயத்தில் கொடுத்து தீபம் போடுவது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க சப்போட்டா மரம் வளர்ப்பதை நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம். மாம்பழத்தை வந்து இந்த பரணி நட்சத்திரக்காரங்கள் வந்து மாம்பழத்தை விநாயகருக்கு வைத்து வழிபாடு செய்வதன் மூலியமாக இவங்களுடைய எல்லா குறைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தோஷம் இல்லாத நாட்களில், நல்ல தாரை உள்ள நாட்கள்னு சொல்லக்கூடிய நாட்களில் இவங்க வந்து விநாயகருக்கு மாம்பழத்தை வைத்து வழிபாடு செய்வதன் மூலியம் நைவேத்தியமாக வைக்கணும். நீங்கள் மற்றது எல்லாம் தேங்காய் பழம் எல்லாம் வச்சாலும் கூட அடிஷனலாக வந்து இந்த மாம்பழத்தை வைப்பதன் மூலயமாக அதை வந்து நெய்வேத்தியமாக வைத்து அதை நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக உங்களுடைய எல்லா நலனிலும் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். அடுத்தது இவங்க வந்து கொல்லிமலை போயிட்டு வர்றது ரொம்ப ஒரு சிறப்பான பலன் தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வரன் ஆலயத்துக்கு இந்த நட்சத்திரத்துல தான் வந்து சனி பகவான் நீசம் அடைகிறாரு மேசராசியில. அப்ப இவங்க வந்து ஆரோக்கியம், தொழில் மேன்மை இதெல்லாமே வந்து கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் சனி பகவான். அதனால இவங்க வந்து திருக்கொள்ளிக்காடு போறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொல்லிமலை போயிட்டு வரதும் இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். ஏன்னா ஒரே தடவை போயிட்டு வந்ததுனால எனக்கு எந்த பலனும் கிடைக்கிறது இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் போன அசுபதி நட்சத்திரத்துக்கான வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நமக்கும் இறைவனுக்கான ஒரு வழியை பாடுபட்டு உருவாக்க வேண்டும். சும்மா வெறுமனே வந்து எதுவும் நமக்கு கிடைத்து விடாது. அப்படி சும்மா மிக சுலபமாக கிடைத்த எதையும் நம்மால் தக்க வைக்கவும் முடியாது. அதனுடைய அருமையும் பெருமையும் நமக்கு தெரியாது. அதனால தான் இறைவனை வந்து நம்ம பாடுபட்டு வழிபட்டு நம்ம ஒரு வழித்தடத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் வந்து தாரையும் கூட. தாரை அப்படின்னா நாமளா உருவாக்குறது இல்லை, தானா அமைவது. இப்போ அதே போல நாம் வந்து நாமளா உருவாக்கணும்னா நமக்கு அடுத்த சங்கதிக்கு பயன்படும் போது அது தானாக அமைந்ததாக நமக்கு அடுத்து வரக்கூடிய சங்கதிகள் அதை பயன்படுத்திக்கணும். அதனால தான் வந்து நமக்கும் இறைவனுக்கான தாரை அப்படிங்கிறத நாம் உருவாக்கிக்கிறோம். அது நம்ம வாழ்வியலுக்கு நம்ம பயன்படுத்தி அதன் மூலியமாக நம்ம வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரம் இதில் வர்றதுனாலையும் இந்த குதிரனுடைய சிம்பலை நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது வந்து இந்த அஸ்வினி முத்திரைன்னு ஒரு இதில் இருக்கு, அதாவது இப்போ புயத்தை வந்து சுருக்கி சுருக்கி விரியுது. குதிரை பார்த்தீங்க அப்படின்னா
பொய்யத்தை வந்து சுருக்கி சுருக்கி விரியும். அதன் மூலியமாக அதனுடைய எனர்ஜி லெவல் வந்து மூலாதாரம் வந்து மேலே வந்து பம்ப் ஆகி அந்த பாம்பு என்று சொல்லக்கூடிய அது வந்து மேலே எழும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இவங்க வந்து அந்த முத்திரையை அதிகமாக பயன்படுத்துவதால் இவங்களுக்கு ஆற்றல் பெருகும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உத்திர நட்சத்திரமும் வரதுனால காளை மாட்டினுடைய சிம்பலை வந்து இவங்க வீட்டில் வச்சுக்கலாம் அல்லது புகைப்படமாக ஒட்டிக்கலாம். அதனுடைய வழிபாடும் வந்து சிறப்பானதாக தரும். முருங்கைக்கீரை இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. பொதுவாகவே வந்து முருங்கைக்கீரை வந்து ஆரோக்கியமான உணவு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு சத்து அதிகமான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. ஏன்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் சனி நீச்சம் ஆகிறதுனால இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இரும்பு சத்து குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால இவங்க என்ன பண்ணோம், அதிகமாக முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துக்கிட்டா இவங்களுக்கு வந்து அந்த இரும்பு சத்து குறைவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆரோக்கியம் நலன் மேம்படும். காளி தேவியை அல்லது துர்கா தேவியை இவங்க வழிபடுவது ரொம்ப சிறப்பானது. அதே போல வைகாசி மாசத்துல வர விசாக நட்சத்திர வழிபாடு இந்த பரணி நட்சத்திர நேயர்களுக்கு நல்ல பலனை தரும். இது வரைக்கும் நம்ம வந்து பரணி நட்சத்திரத்தை பற்றி நம்ம ஓரளவுக்கு முழுசாக பார்த்துருக்கோம். இந்த நேயர்கள் என்ன பார்க்குற நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒரு தாழ்வான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இதுக்காக நாங்கள் நிறையா படித்து நிறைய நேரம் செலவு பண்ணி இதுக்கான வீடியோக்களும் நாங்கள் போடுறோம். நீங்களும் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நண்பர்களும் வந்து இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா அது பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். நாங்களும் இன்னும் நிறைய தகவல்களை உங்களுக்கு இந்த யூடியூப் மூலிமா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை இருக்கும். நிறைய செய்திகளை நாங்களும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் வந்து இந்த பார்க்கும் நேயர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த நட்சத்திரத்தை அடுத்த ஒரு பதிவின் மூலம் காண்போம். அதுவரை உங்களிடம் பிரியாத விடைபெறும் உபயம் வேலு சிவா. என்னுடைய அலைபேசி எண் 95 85 32 80 32. மேலும் ஜாதக தொடர்பான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அல்லது ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.